அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது ஒன்றுங்கால் பொன்றா துணை. இந்த குறளுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? அன்றறிவாம் என்னாது அறம் செய்க. கள்ளழகர் படத்தில் விஜயகாந்த் நடிச்சிருப்பார். ஒருத்தன் தர்மம் கேட்க பிச்சைக்காரன் வந்து கேட்பான். அதுக்கு அவர் விளக்கம் சொல்லுவார். அதுதான் உண்மையான பொருள். ரோட்டில் போகிறோம் அல்லது கோயில் வழியாக போகிறோம் வேலைக்கு, இங்கேயோ ஒருத்தன் அம்மாவோ ஒரு வயசானவனோ உடல் ஊனமுற்றவனோ பிச்சை கேட்குறான். ஐயா தாமி தர்மம் போடுங்க அப்படின்னு அவன் பார்த்தவனே பார்ப்பான். சரி, ரொம்ப கஷ்டப்படுறான் இருக்குன்னு பைக்குள்ளே கையை விடுவான். அவன் பிச்சைக்காரன் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பான்? 1000 பேர் போகிறப்ப கேட்டுக்கிட்டே ஒருத்தன் இல்லை பைக்குள்ளே கையை விடுறான். எது கொடுக்க போகிறான்? நமக்கு 10 ரூபா கொடுப்பானா, 5 ரூபா கொடுப்பானா, 50 ரூபா கொடுப்பானா? ஆண்டவா, இன்னைக்கு பொழுது இவன் காசுனால நம்ம வாழ்க்கை ஓடணுமே. பிச்சைக்காரனுக்கு என்ன அன்னன்னைக்கு சொத்தாக சேர்க்க போகிறான், அன்னன்னைக்கு வாழ்கிறதுக்கு ஏதோ காசு வேணும். எவ்வளோ கொடுக்க போகிறான் நமக்குன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்படி கையை விட்டு பார்த்துட்டு, ஐயோ ஒன்றுமே இல்லையா, பேண்டில் விடும். பேண்டில் விட்டோன்னா வெறும் 500 தாளா இருக்கான். எடுத்து 500 தாளா இருக்க. பின்பாக்கில் இங்கே விடுவான், அங்கே விடுவான். ஓ, சில்லற காசே இல்லையாம்மா. அவன் மனம் வந்து சேர்த்துடான். இதுதான் சொல்கிறார். அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது ஒன்றுங்கால் பொன்றாத்தனை. நம்ம கொடுக்கும்போது, நம்ம இந்த கையை எடுத்து காசு கொடுக்கும்போது இந்த இடது கைக்கு தெரியக்கூடாது. வலது கையால் கொடுக்குற தர்மம் இடது கைக்கு தெரியக்கூடாது. அவ்வளவு வேகத்தில் அதை கொடுக்கணுமா? இதெல்லாம் நடக்குமா? நடக்க முடியுமா? அவன் நினைத்த உடனே தூக்கி கொடுக்கணும். டக்குன்னு பையில் இருக்க என்ன 50 ரூபாய் இருந்தால் வச்சுக்க, 100 ரூபாய் இருந்தால் வச்சுக்க, ஐயோ 10 ரூபாய் வச்சுக்கன்னு கொடுக்கணும். அவன் எண்ணம் சிதறடியும். அவன் கொடுப்பானா, கொடுக்க மாட்டானா, 5 ரூபாயா கொடுப்பான், 10 ரூபா கொடுப்பானா, 50 ரூபா கொடுப்பானா, 100 ரூபா கொடுப்பானான்னு ஏங்குகிற எண்ணத்துக்கு முன்னாடியே அந்த காசை கொடுக்கணும். அன்றறிவா. இது எப்போ கொடுக்கணும்? சார் இன்னைக்கு காசு இல்லை, அடுத்த வாரம் தரேன்னு சொல்லிட்டு போகிறதா? என்னாவது அறம் செய்க. நீ கேட்டவனே கொடுக்கணும். நாளைக்கு கொடுக்கணும்னா என்ன மாறிடும்? மனிதனுக்கு 3 குணங்கள் உண்டு. ராஜசுகுணம், தமசுகுணம், சாஸ்திகுணம். குணங்கள் மாறினால் பொருள் உதவி செய்ய மாட்டான். இன்றைக்கி சாயந்தரம் அடிக்கணும்னு நினைக்கிற, வேண்டாம் நாளைக்கு அடிக்கணும்னு நினைக்காம மனசு மாறிடும், போயிட்டு போகிறான் அப்படின்றோம். தர்மத்தையும் அப்படி தான். நீ கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துடணும். நாளைக்கு கொடுத்துக்கலாம், நினச்சா கொடுக்குறேன், எண்ணம் வராது உனக்கு. அதுதான் பொன்றுங்கால் பொன்றாதுனை. கடைசி காலத்தில் இதாண்டா உதவி செய்யும். நீ செய்கிற தர்மம் தலை காக்கும். நீ அதை செய்யாமல் விட்டுட்டு